நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு வித்தியாசமான தலைப்பினை இன்றைய பொழுது உரையாடலுக்காக நாங்கள் எடுக்கிறோம். இன்று பரவலாக புலம்பெயர்ந்து வாழ்கிற அத்தனை தமிழர்கள் மத்தியிலும் என் தாயகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, மாவீரர் தின நிகழ்வுகள் இம்முறை தாயகத்திலும் நடைபெற்றிருக்கின்றன. 2009க்கு பிறகான இந்த சூழலில் எவ்வாறு அரசாங்கம் இவற்றுக்கு அனுமதி வழங்கியது? இப்போது இருக்கக்கூடிய மைத்ரிபால ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த அரசாங்கம் மாவீரர் தின நிகழ்வுகளை நடத்துவதற்காக தடை விதிக்காமல் போனதுக்கு பின்னணியில் என்னென்ன காரணங்கள் இருக்கக்கூடும்? சிங்கள அரசு எப்போதும் தங்களுடைய நலன்களை நோக்கித்தான் முடிவுகளை எடுக்கும் என்கிறபடினால் எவ்வாறான நலன்கள் இருக்கக்கூடும் என்கிற கேள்விகளை பலரும் கேட்கிறார்கள். வரலாறு காணாத அளவுக்கு அல்லது 2009க்கு பிறகு ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு புலம்பெயர் நாடுகள் நடைபெற்ற மாவீரர் தினங்களில் மிகப்பெரிய மக்கள் இம்முறை கூடியிருக்கிறார்கள். இதற்கு தாயகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளும் ஒரு காரணம். ஆக பலருடைய புருவங்களை எழுப்புகிற இந்த கேள்வியை உங்களுடைய உரையாடலுக்கு, உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் வைக்கிறோம். ஸ்ரீலங்கா அரசு இந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்ததற்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? தமிழர்களுடைய அழுத்தங்களா, அல்லது தமிழர்களுடைய போராட்டமா, அல்லது தமிழர்களை இப்போது நிலைமை சுமூகமாக இருக்கிறது என்கிறதான ஒரு மனோநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவா, அல்லது வேறும் காரணங்கள் இருக்கக்கூடுமா? இந்த எண்ணங்களோடு நீங்கள் தொடர்புகளில் இணைகின்ற சமகாலத்தில் நாங்கள் எங்களுடைய பிரான்ஸ் கலையகத்தோடு இணைந்து கொள்ளவிருக்கிறோம். பிரான்சில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊடகத்தோழன் சுதன்ராஜ் அங்கு அனைத்துலக மக்களவையினுடைய சர்வதேச துறை சார்ந்த செயற்பாட்டாளர் திருச்சோதி அவர்களோடு கலையகத்தில் மறுமுனையில் காத்திருக்கிறார். அதே சமகாலத்தில் எங்களோடு நாடு கடந்த அரசாங்கத்தின் சார்பில் அதனுடைய 3 அமைச்சர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல காத்திருக்கிறார்கள். மிகச் சுருக்கமாக அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு வரவிருக்கிறோம். அதன் பிறகு உங்களுடைய கருத்துக்களையும் நிகழ்ச்சியில் ஏற்றுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியினுடைய இன்னும் ஒரு பகுதியாக உங்களுக்கு தெரியும், கடந்த வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாங்கள் கருணாவினுடைய கைது பற்றி பேசியிருந்தோம். இப்போது இன்னுமொரு நபர் மஹிந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கதை வந்திருக்கிறது. ஊடகவியலாளர்கள் படுகொலை, இலங்கையில் நடக்கக்கூடிய பலவிதமான மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக அவர் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறார். அவருக்கு பதில் சொல்லுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கருத்து முக்கியமானது என்று நாங்கள் நம்புகிறோம். அதனையும் கொண்டு வரவிருக்கிறோம். ஆக இப்போது நேரடியாக பிரான்ஸ் கலையகத்தோடு இணைந்து கொள்ளலாம். சுதன்ராஜ் அங்கே காத்திருக்கிறார். சுதன்ராஜ் வணக்கம். அங்கே திருச்சோதி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். நேரடியாக சொல்லுங்கள், இந்த மாவீரர் நாள் பற்றிய வடிவத்தில் மக்களவையின் அபிப்பிராயம் அவற்றை கொண்டு வரலாம். நேரடியாக இணைந்து கொள்கிறோம். நன்றி தினேஷ். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியோடு ஐபிசி தமிழனுடைய பிரான்ஸ் கலையகம் இணைந்திருக்கின்றது. கலையகத்திலே அனைத்துலக மக்களவையினுடைய சர்வதேச செயற்பாட்டாளர் திருச்சோதி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் புது வெளிச்சம் நிகழ்ச்சிக்காக. வணக்கம். போரின் ஓய்வுக்கு பிற்பாடாக கடந்த 6 வருடங்களாக தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வினை முன்னெடுப்பதோ அல்லது மாவீரர் நாளை முன்னெடுப்பதோ என்பது ஒரு இறுக்கமான சூழ்நிலை அங்கே இருந்து வந்திருந்தது. ஆனால் இம்முறை மாவீரர் நாளுக்கான அந்த மாவீரர் நாளை மக்கள் பகிரங்கமாக முன்னெடுப்பதற்கான வெளியை ஸ்ரீலங்கா வழங்கியிருக்கின்றது. ஸ்ரீலங்கா வழங்கியிருக்கின்ற இந்த வெளிக்கு பின்னால் ஏதாவது அரசியல் இருக்குமா? ஸ்ரீலங்கா அரசியல் செயற்பாடுகளை 2 விதமாக பார்க்கலாம். 2009க்கு முன், 2009க்கு பின் என்ற அரசியலை பார்க்கலாம். 2015க்கு பின் என்றதையும் நாங்கள் எழுத்திக் கொள்ளலாம். ஸ்ரீலங்கா அரசு 2009க்கு முன் இல்லாவிட்டால் 2015க்கு முன் சர்வதேசத்தை எதிர்த்து தமது தன்னிச்சையாக செயற்பாடுகளை முன்னெடுக்கும் அரசாகத்தான் இருந்தது. ஆனால் 2015க்கு பின் மைத்ரிபால சிறிசேனா அரசும் அவர்களுடன் சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கவும் சர்வதேசத்தை இந்த வழியில் திருப்திப்படுத்தலாம் என்ற செயற்பாடுகளில் ஒவ்வொரு வருடங்களும் தமது செயல்படுவங்களூடாக காட்டி வந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தை தம்மசப்படுத்துவது, இலங்கை நல்லாட்சி நடைபெறுகின்ற என்பதை காட்டுவதுதான் ஸ்ரீலங்கா அரசின் நோக்கம். ஆனால் மே 18 கூட இந்த வருடம் சிறப்பாக நடைபெற்றது. எழுத தமிழ் போராட்டம் கூட எந்தவித தடையுமின்றி நடைபெற்றது. இன்று மாவீரர் நாள். இந்த மாவீரர் நாளை கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா அரசு பல வடிவங்களில் பல
வடிவங்களில் அதை நிறுத்துவதற்கும் தமது பலத்தை கொண்டு செயல்பட்டது. ஆனால் இந்த முறை மக்களை சுதந்திரமாக அந்த மாவீரர் தெய்வங்களை நினைவுகூறும் நிகழ்வு அங்கே நடைபெற்றது. ஆனால் அதற்கு பின்னும் ஒரு அரசியல் இருக்கின்றது என்பதை ஐங்கர நேசன் அவர்கள் வலு சிறப்பாக அந்த தாய மண்ணில் இருந்து கூறியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா அரசுக்கு இலங்கை, அதாவது அவர்களை எதிர்நோக்கி இருக்கும் சர்வதேசத்துடனான ஐநா மன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தீர்மானங்கள், உள்ளக விசாரணை போன்ற இடையூறுகள், சர்வதேச இடையூறுகள் மட்டுமல்ல, சர்வதேசத்தால் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல உலக மனித அமைப்பினாலும் அது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை எதிர்கொள்வதற்காக இலங்கையில் தாம் தமிழ் மக்களை சுதந்திரமாக செயல்பட விடுகின்றோம், அவர்கள் தமது போராட்டத்தை வெளிப்படையாக பேசலாம் என்ற ஒரு கருத்தை சர்வதேச முன்வைக்கும் சிந்தனை தான் இலங்கை அரசிடம் இருக்கின்றது. அதுதான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களில் ஐநா மனித சபையிலே புலம்பெயர் தமிழர் தரப்புகள் முன்வைத்த கோரிக்கையாக இருந்தது, தமிழர் தாயகத்திலே மக்கள் மே 18 மாவீர் நாள் போன்ற விடயங்களை அனுஷ்டிப்பதற்கான வழியை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்க வேண்டும் அல்லது சர்வதேசம் அதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஐநாவிலே சில நாடுகளும் அந்த கோரிக்கையை முன்வைத்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த வெளியினை வழங்கியுள்ள நிலையில் மேலும் அதற்கு ஒரு அரசியல் கற்பிதம் வைப்பதாக இல்லையா? அதாவது அண்மையில் மைத்ரிபால சிறிசேனா மிக அண்மையில் 2 நாட்களுக்கு முன் கூறியிருந்தார், தன்னால் இராணுவத்தினர் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனர், மஹிந்த ராஜபக்ச பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார், சர்வதேச விசாரணை, போர்க்குற்ற விசாரணையில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார், அழுத்தமாக. அதே நேரத்தில் மார்ச் மாதம் ஐக்கிய மனித உரிமை சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இலங்கை ஒரு விசாரணை கமிஷனை உருவாக்கியிருக்க வேண்டும், அதில் சர்வதேச நீதியரசர்கள், சட்ட வல்லுநர்களை சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை அது முன்வைக்கப்படவில்லை. இலங்கை அரசு யாப்பு மாற்றம் போன்ற வேறு திசைகளில் தம் அரசை கொண்டு சென்று கொண்டு அங்கே அந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு விசாரணை தேவை இல்லை, நாங்கள் நல்லாட்சி செய்கின்றோம், இனங்களுக்கிடையே இன ஒற்றுமை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை காட்டும் சிந்தனை தான் இது. ஆகவே இந்த மார்ச் மாதத்தில் அவர்கள் விசாரணை குழு ஆரம்பிக்கப் போவதில்லை. அதற்கான தடைகளை, அதாவது அதற்கான காரணங்களை முன்வைக்கின்றார்கள். அதாவது அங்கே நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, நாங்கள் அந்த மக்களுக்கு சுதந்திரமான ஒரு இடைவெளியை கொடுத்திருக்கின்றோம், அந்த ஜனநாயக உரிமையை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற சிந்தனையை சர்வதேசத்திடம் இலங்கை அரசு எடுத்துக்கொண்டு செல்ல போகின்றோம். இதில் நாங்கள் எவ்வாறு செயல்பட போகின்றோம், தாயத்தில் இருக்கும் அரசியல் தலைமை, தமிழரின் அரசியல் தலைமைகள் எவ்வாறு செயல்பட போகின்றோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு முக்கியமான சவால். அதாவது சர்வதேசத்தை இலங்கை அரசு திருப்திப்படுத்துவதில் நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக அங்கே விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதை எவ்வாறு வலியுறுத்த போகின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதாவது 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு சர்வதேச அரங்கிலே ஸ்ரீலங்கா சந்தித்த அழுத்தங்களிலே முக்கியமாக காணாமல் போனவர்களுக்கான ஒரு அலுவலகத்தை நிறுவ வேண்டும், பல்வேறுபட்ட, அதாவது தமிழர் தாயகத்திலே தன்னுடைய இராணுவமயமாக்கல், சிங்களமயமாக்கல், பௌத்தமயமாக்கல் போன்ற விடயங்களுக்கு பாதகமில்லாத விடயங்களிலே ஒரு மென்போக்கையும் அதற்கான வழியையும் ஏற்படுத்துவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறெனில் இன்று இந்த மாவீர் நாளை அனுஷ்டிப்பதற்கான வெளியை ஸ்ரீலங்கா வழங்கியதன் பின்னால் ஒரு அரசியல் இருப்பது போல் தமிழ் மக்கள் யாருக்காக அந்த அஞ்சலியை வழங்கினார்கள் என்று பார்க்க போனால் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடிய அந்த மாவீரர்களுக்காக அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய அந்த அனுஷ்டிப்பு என்பது அந்த அரசியல் கோரிக்கை அல்லது அந்த போராட்டம் உயிர்ப்புடன் இருக்கின்றதுக்கான ஒரு குறியீடாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ கேள்வி என்னவென்று சொன்னால், மக்கள் தங்களுடைய அரசியலை உணர்வெழுச்சியுடன் அங்கே காட்டியிருக்கின்றார்கள். இந்த மக்களின் இந்த அரசியலை தமிழ் அரசியல் தலைமைகள் எவ்வாறு கையாளப் போகின்றது? இதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் சுதந்திர நிலை பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார், ஸ்ரீலங்கா அரசு நாங்கள் கொடுத்த அந்த ஆதரவை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது என்பதை
சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆனால் இதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதை வலுவாக கொண்டு செல்ல வேண்டும், இதை சர்வதேச மன்றத்திற்கு முன்னால் கொண்டு செல்ல வேண்டும். இலங்கை பாராளுமன்றத்தில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போவதை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்ற பேச்சாளராக இருக்கக்கூடாது. அவர்கள் கூறிய கருத்துக்கள், அவர்கள் கூறும் கருத்துக்கள் வெளிமேடைகளில், வெளிநாடுகளில், வெளி அரசுகளுடன் பேசப்பட்டு இலங்கையில் உள்நாட்டு விசாரணை தேவையில்லை, சர்வதேச விசாரணை தான் தேவை, அதுக்குரிய கால எல்லை கடந்துவிட்டது என்பதை நமது அரசியல் தலைவர்கள் முன்வைக்க வேண்டும். இதேவேளை ஏன் இந்த எழுச்சிகள், அது ஈழத்தமிழாக இருக்கட்டும், மே 18 இருக்கட்டும், இல்லாட்டி மாவீரமாக இருக்கட்டும், மக்கள் தொடர்ச்சியாக நமது போராட்ட வீரர்களை, போராட்ட சிந்தனைகளை, இதற்காக அந்த மாவீரர்கள் போராடுகிறார் என்ற சிந்தனைகளை வலுவுடன் தமது மனதில் வைத்திருக்கின்றார் என்பதை கூட இது காட்டுகின்றது. ஆகவே இது நாளை இலங்கை அரசு தான் நினைத்ததை, தான் சொன்னதை செய்யாவிட்டால் மக்களை மீண்டும் போராட்ட களத்துக்கு இட்டுச் செல்லும் ஒரு செயற்பாடாகவும் ஒரு சிந்தனையாகவும் நாங்கள் பாவித்துக் கொள்ளலாம். ஆகவே இலங்கை அரசு ஒரு செஸ் போர்டில் மிகவும் ஒரு ஆபத்தான விளையாட்டில் இறங்கி இருக்கின்ற என்பதை தான் நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் அந்த மக்களிடையே தொடர்ச்சியாக அந்த உணர்வை இலங்கை அரசாங்கம், அந்த மக்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதை சர்வதேசத்திற்கு எடுத்து காட்டியிருக்கின்றனர். ஆகவே இது நாங்கள் நமக்கு பாதகமான விடயமாக நாங்கள் சிந்திக்கக்கூடாது. இலங்கை அரசு அதை பாவித்தாலும் கூட இது வருங்காலத்தில் எமது தொடர்ச்சியான போராட்டத்துக்கு பக்கபலமாகவும் உதவிகரமாகவும் இருக்கும். இந்த பலஸ்தீன மக்களின் போராட்டத்தை பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக 67 பின் பலவிதமான போராட்டங்களை பல இன்னல்களுக்கும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார். அதாவது அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை, எதற்காக அந்த போராட்டம் தொடங்கப்பட்டதோ அந்த காரணிகள் உயிர்ப்புடன் இருக்கின்றது என்பதற்கான ஒரு குறியீடாக இந்த மக்களின் எழுச்சியினை பார்க்கலாம். ஆணைவரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் தமிழர் தாயகத்திலே தமிழ் மக்கள் மாவீரர் நாளை அனுஷ்டிப்பதற்கான வெளியினை ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கியதன் பின்னால் ஓர் அரசியல் இருக்கின்றது. அந்த அரசியலானது தமிழ் மக்கள் மீது ஒரு தமிழ் மக்களுக்கு விருப்பமில்லாத ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை திணிப்பதற்கான முயற்சியான அரசியல் ஜாப்பு திருத்தம் மற்றும் எதிர்வரும் மார்ச் மாதம் ஐநா மருத்துவ சபையிலே ஸ்ரீலங்கா எதிர்கொள்ள இருக்கின்ற சர்வதேச அழுத்தங்களை தணிப்பதற்கான மற்றும் ஒரு உத்தி என்ற விடயங்கள் திருச்சோதி அவர்களுடைய கூற்றின் புலிவாக இருக்கின்றது. தினேஷ், தொடருங்கள். இடத்திலிருந்து பேசுகிறோம். நேர்கள் பிரான்ஸ் கலையகத்திலிருந்து வந்து திருச்சோதி அவர்கள் சுதன்ராஜ் அவர்களோடு பல விடயங்களை பேசியிருந்தார். இதை நான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் பேசிய விடயங்களிலிருந்து இந்த உரையாடலை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்த்தி செல்லலாம். நீங்கள் பார்வையாளர்களாகிய அல்லது இந்த அரசியலை உற்று நோக்கி வருகின்றவர்கள் என்ற அடிப்படையில் உங்கள் மனதிலும் இந்த கேள்வி எழுந்திருந்தால், இம்முறை 2009க்கு பிறகு முதல் தடவையாக மாவீரர் நாள் செய்வதற்கு தடையேதுமில்லை என்கிற ஒரு நிலை வடக்கு கிழக்கில் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் என்னென்ன காரணங்கள் இருந்திருக்கக்கூடும்? இதில் இருந்து தமிழர்கள் உண்மையில் இந்த வந்திருக்கிற வழியினை எவ்வாறு பயன்படுத்த முடியும்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதனை எப்படி கையாள்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது தவிர சிங்கள அரசு இந்த அனுமதியை கொடுப்பதற்கு பின்னால் என்னென்ன அரசியல் நோக்கங்களை அது கொண்டிருக்கக்கூடும்? இது பற்றி உங்களுடைய பார்வைகளை சிந்தித்து நீங்கள் எங்களோடு பேசலாம். நீங்கள் பேசுவதற்கிடையில் எங்களோட நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சார்பில் சில அமைச்சர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் மணிவண்ணன் இது பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு பார்வை. மணிவண்ணன், உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். நிச்சயமாக இது ஒரு கண்டுடைப்பு வித்தை. ஏனென்றால் மார்ச் மாதம் 2017 ஒரு ஸ்ரீலங்கா ஒரு பெரிய ஒரு சவாலை சந்திருக்கின்றது. ஏனென்றால் உலகளம் ஒன்றுமே அவர்கள் செய்ததில்லை. அது வெளியில் வரப்போகின்றது. இப்போ மேப் அமைப்பு அதை வெளிக்கொண்டு வரப்போகின்றது. அந்த முறையில் இதை நான் எப்படி பார்க்கின்றேன் என்று சொன்னால், இந்த கொடியேற்றி போட்டு பாட்டு பாடினார்கள், தமிழில் பாடினதுக்கு கண்ணீர் எல்லாம் விட்டார்கள் என்றெல்லாம் சொன்ன கருத்துக்களின்படி அது மாதிரி மற்ற தன்னை தாக்க வந்தவரையே இவர் விடுவித்தார் என்று சொல்லி அதுக்கு பிறகு அவரையும் வெளியில் விடையில்லை. இது மாதிரி இதுவும் ஒரு கண்துடைப்பு விட்டுதான். அங்கே ஒரு சுதந்திரம் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு சுதந்திரம் இருக்கிறதாக மக்களுக்கு அங்கே காட்டி வெளிநாடுகளில் இருந்து தங்களுக்கான ப்ரெஷரை குறைக்கிறதுக்கான ஒரு ப்ரெஷர் குக்கருக்குள்ள இருக்கிற ஒரு வேல்வின் வேலையை தான் அவசியம். மணிவண்ணன், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சார்பில் இது வெளிநாடுகளுடைய அழுத்தங்களை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக ஸ்ரீலங்கா பார்க்கக்கூடும். வருகிற மார்ச் மாதம் ஜெனீவாவில் இந்த கூட்டத்தொடர் வருகிற பொழுது அங்கே தமிழர்கள் சுயமாக அரசியல் செய்வதற்கான வாய்ப்பினை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்வதாக அவருடைய பார்வை இருக்கிறது. அது தவிர நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் இன்னமொரு அமைச்சர் பாலாம்பிகை முருகதாஸ், அவரையும் நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். அவருடைய பார்வை இங்கே கொண்டு வரலாம். பாலாம்பிகை முருகதாஸ்,
இந்த விடயத்தில் சொல்கிற விடயத்தை இங்கே நாங்கள் தரலாம் என்று நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ஆண்டாண்டு காலமாக இதுதான் எங்கள் ஸ்ரீலங்கா அரசு நடத்தி வந்த நாடகம் என்று தான் சொல்ல வேண்டும். நல்லாட்சி 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 என்று உலகமும் சொல்லுது, வெளிநாடுகளும் சொல்லுது, எங்களோட மக்களும் சொல்கிறார்கள் நல்லாட்சி வந்துவிட்டது, இனி நாங்கள் எங்கள் இதுகளை பார்ப்போம் என்ற ஒரு கதை தான் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது உண்மை அல்ல. இது நல்லாட்சி என்பது உலகத்துக்கு காட்டுவதற்காக நீங்கள் மாவீரர்களுக்கு விளக்கேற்றலாம், அந்த இதுகள் அந்த வழிகள் எல்லாத்தையும் கொடுத்த உடனே மக்கள் எல்லாம் நினைப்பார்கள் உங்களுக்கு சுதந்திரம் வந்து விட்டது, நாங்கள் எங்கள் பாட்டிலேயே எல்லா வேலைகளையும் செய்கிறோம், அப்போ இனி எங்களுக்கு இதுவான இது எங்களுக்கு நடந்தது என்னது என்பதை ஒவ்வொரு மக்களும் நினைக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொரு தமிழ் மக்களாகிய எங்களது கடமை. தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் விழிப்புணர்வு எடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் நீண்ட காலம் நோக்கியும் இந்த அரசியல் பின்னணிகள் குறித்த விடயத்திலும் ஒரு புரிதலோடு இருக்க வேண்டும் என்பது பாலாம்பிகை முருகதாசுடைய பார்வை. கனடாவில் இருக்கிற நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர் ஜோ ஆண்டனி பிரான்சுக்கு வந்த வேளையில் அவர்களை நாங்கள் சில கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். ஜோ ஆண்டனி, உங்களுடைய பார்வையை இங்கே நாங்கள் கொண்டு வரலாம். இது விடயத்தில் மாவீரர் துயிலும் இல்லங்களை எல்லாம் அளித்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று மாவீரர்களுக்கான நிகழ்வை செய்வதற்கு அனுமதிப்பு என்பது ஒரு பெரும் கந்துடைப்புக்கான விஷயம். இது பின்புலத்தில் மேற்கத்திய நாடுகளை ஏமாற்றுவதற்காகவும் தனக்கு எதிராக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஹியூமன் ரைட்ஸ் இதில் அவைகள் தவித்துக் கொள்வதற்காகவும் இது ஒரு கந்துடைப்பாக தான் இதை நான் பார்க்குறேன். நன்றி. அது ஜோ ஆண்டனி கனடாவில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறவர். இந்த மூவருடைய இந்த நேர்காணல் இதனை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த பிரான்ஸ் கலையக தோழர்கள், சுதன்ராஜ் போன்ற நண்பர்களுக்கு இந்த இடத்தில் நன்றியை பதிவு செய்து கொண்டு நேர்கள் உங்களுக்கு வருகிறோம். நீங்கள் உங்களுடைய பார்வையை சொல்லலாம். நீங்கள் இதனை உண்மையில் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழர்கள் இந்த விடயத்தை அங்கே ஒரு அரசியல் வழிவந்திருக்கிறது என்பதை முற்றுமுழுதான ஒரு பாசிட்டிவான விடயமாக, ஒரு நல்ல விடயமாக பார்த்துவிட முடியுமா, அல்லது இதனை வெவ்வேறு கோணங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? இது விடயத்தில் உங்களுடைய கருத்துக்களோடு நீங்கள் வரலாம். அதற்கு நீங்கள் இணைந்து கொள்கின்ற சமகாலத்தில் இன்னும் ஒரு கருத்தும் இங்கே இருக்கிறது. இது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்தில் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் ஒரு விடயம் பேசியிருக்கிறார். இது அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றத்தில் மனித உரிமை மீறல்கள் பற்றிய பல விடயங்களை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா EPDP கட்சியினுடைய தலைவர் பேசி வருகிறார். இது உண்மையில் பலருக்கு சந்தேகத்தை கொடுத்திருக்கிற விடயம். டக்ளஸ் தேவானந்தா மனித உரிமைகளை பற்றி பேசுகிறார் என்று பலருடைய புருவங்களை அது உயர்த்த வைக்கிறது. கஜேந்திரகுமார் இதை பற்றி ஒரு தகவல் சொன்னார், அதை இங்கே பகிர்ந்துவிட்டு உங்களுடைய தொடர்புகளுக்கு வருகிறோம். டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலத்தினமாக இருக்கலாம், அதுக்கு முதல் வெறுமனே ஒரு ஒட்டுக்குழுண்ட தலைவராக இருந்த காலமாக இருக்கலாம். வடகிழக்கில் மட்டுமில்லை, தமிழருக்கு எதிராக பொதுமக்களுக்கு எதிராக மட்டுமில்லை, அரசியல் தலைவர்களுக்கு எதிராகவும் மிக மோசமான கொடூரமான வகையிலே வன்முறை மட்டுமில்லை போர்க்குற்றங்கள் செய்கிற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விடயம். இன்றைக்கு தமிழ் மக்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு உடைய கட்டுப்பாட்டில் இயங்கின தரப்புகள், இராணுவம், முற்படைகள் மட்டுமல்ல, ஒட்டுக்குடுக்குகள் செயல்பட்டதையும் விசாரித்து அதுக்கு தண்டனை விதிக்கப்பட வேணும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கு ஒரு எடுபடியாக கூட்டமைப்பை வச்சிருக்கிறபடியால் டக்ளஸ் தேவானந்தா தேவைப்படாமல் இருக்கிற ஒரு நிலையில் அவர் ஏதோ ஒரு வகையில் மக்களிடம் ஒரு செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதற்காக அவர் செய்த அநியாயங்கள், 30 வருஷத்துக்கு மேலாக செய்த அநியாயங்கள், இந்த மக்களுக்கு செய்த அநியாயத்தை மூடி மறைக்கிற கோணத்தில் சில வழியில் இந்த கருத்துகள் தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த அனைத்து அநியாயங்களும் நடந்த இனாளிப்புக்கு EPDPயும் அந்த தலைமையும் பொறுப்பு கூற வேண்டும் என்றதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவருடைய நன்மை காலமாக கூறுகின்ற கருத்து வேடிக்கையான கருத்துக்களாக தான் நமக்கு தெரிகின்றது. நம்மளம் யாழ்ப்பாணத்தில் பத்திரிகையாளர் மாநாட்டில் பேசிய விடயத்திலிருந்து ஒரு பகுதியினை நாங்கள் எடுத்து வந்துட்டோம். நேர்கள் இப்போது முதல் முற்றுமுழுதாக உங்களுடைய நேரம் நிகழ்ச்சி நிறைவடைகிற வரையில் இந்த திரையில் வருகிற தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அது தவிர கடந்த புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் நீங்கள் பல கருத்துக்களை சொல்ல அதில் விடுபட்டு இருந்த சில விடயங்கள் இருந்தாலும் கூட, அதாவது குறிப்பாக கருணாவினுடைய கைது பற்றிய உங்களுடைய பார்வை, அது பற்றியும் சில பார்வைகள் இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அது தவிர இந்த மாவீரர் நாட்களுக்காக
வடக்கு கிழக்கில் அதனை நடத்தலாம், அவற்றை நடத்தலாம் என்பதற்கு அரசு அனுமதி வழங்கியதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? முதலாவது நேயர் தொடர்பில் ஏற்கனவே வந்திருக்கின்றீர்கள், நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ தினேஷ், பிரான்ஸ்லேருந்து யாழ் செல்வா. உங்களுடைய தொடர்பு கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது, இருந்தாலும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள், எந்த அளவு தூரம் தெளிவாக வருகிறது என்று பார்ப்போம். ஓம், இன்னொரு நேயர் வந்திருக்கிறீர்களா? சரி, உங்களுடைய தொடர்பு உண்மையில் இப்போது பேசுங்கள். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் தினேஷ். வணக்கம். நீங்கள் ஒரு அருமையான பிள்ளை. நன்றி. உங்களை பார்க்கவே உங்களுக்கு ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது. மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய தொலைக்காட்சி சத்தம், உங்களுடைய டிவி சத்தத்தை நன்கு குறைத்து வைத்துவிட வேண்டும். சரி, டெலிஃபோன்ல மட்டும், தொலைபேசியில மட்டும் பேசுங்க. நல்லது நல்லது தினேஷ். நன்றி ஐயா, நன்றி. சொல்லுங்க நீங்கள். நன்றி. ஓகே ஓகே. ஆனால் எனக்கு அந்த கஜேந்திரகுமார் சொன்னது 100க்கு 100 உண்மை. அது இதுல மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. இந்த டக்ளஸ் தேவாடம் தான் ஒரு பச்சோந்தி. எங்கெங்க அவர் எங்கெங்க மாறவனமோ அங்கங்க ஈரப்பிடிப்பு இருக்கோ, ஒரு பரசைட் போல, ஒட்டுண்ணி தாவரங்கள் போல. இதே ஆக்கள் முஸ்லீம் தரப்புலையும் இப்ப இருக்கணும். அங்க மிஸ்ர பதவி வருது, இங்க வருது, அங்க வருதுன்னு ஓடி ஆடி தங்கட அதையே பார்த்து கொள்ள வேணும். எங்கட இனத்தை பற்றி சிந்திக்காத மனுஷன் இந்த டக்ளஸ் தேவானந்தா. பெரிய தூர தாண்டவம் ஆடி இருக்கிறார். எக்கச்சக்கமா ஆடி இந்த அழிப்புகள், இன படுகொலிகள், கூட்டு ஆக்களோடைய ஆர்மியோடு சேர்ந்து சென்ற அரசாங்கத்தில் கூட படுகொலைகள் இதெல்லாம் நடத்தினது இவரான் மூலகாஸ்தான். பல வழக்குகளில் இன்னும் முடிவுகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. கொழும்பிலும் சிறு இதுவரை கேசுகள் வழக்குகள் ஒன்றும் மடுபடாமல் இருக்கு. நன்றி எங்களோடு இணைந்து கொண்டுமைக்காக. உங்களுடைய உண்மையில் ஒரு அன்பான நேயர் என்று நினைக்கிறேன். எல்லோரும் அன்பானவர்கள் தான், நீங்கள் சொன்னபடியினால் அதில் அதிகமாக சொல்லப்படியிருக்கு. நன்றி எங்களோடு இணைந்து கொண்டுமைக்காக. நேயர்கள் பேசலாம். இப்போது டக்ளஸ் தேவானந்தா பற்றி ஒரு விவகாரம் வந்திருக்கிறது. பல, குறிப்பாக உடவியலாளர் நிமலராஜன் போன்ற படுகொலைகள் தொடர்பிலும் அவருக்கு தொடர்புள்ளதாக எல்லாம் பேசப்படுகிற பல சந்தர்ப்பங்கள், பல வழக்குகள் நீதிமன்றத்தில் முடிவில்லாமல் நீடிக்கின்ற ஒரு சூழலில் இன்று திடீரென்று மனித உரிமை பற்றி பேசுகிறது பலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பிரதிபலித்திருக்கிறார் என்று நாங்கள் நம்பலாம். சின்ன ஒரு விளம்பர இடைவேளைக்கு செல்லவிருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம். வடக்கு கிழக்கில் மாவீரர் நாள் நடப்பதற்காக இம்முறை அரசாங்கம் அனுமதி கொடுத்ததற்கு பின்னணியில் என்ன இருக்கும், என்ன காரணத்துக்காக அது அனுமதி கொடுத்திருக்க வேண்டும், தமிழர்கள் கஷ்டப்படுகிறார்கள், போராடுகிறார்கள், அந்த வாய்ப்பை கொடுப்போம் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் கொடுக்கப்பட்டதா அல்லது வெவ்வேறு நோக்கங்கள் இருக்கக்கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?